இப்போ பிசிஓடி, வெயிட் கெயின், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுதான் நம்ம ஜென்ரலாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கன்ஃபியூஷன் என்னன்னா எது ரெகுலர் பீரியட் எது இர்ரெகுலர் பீரியட்னு தெரியல. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும், 40 days 45 days 55 days அப்படி தள்ளி போய் 1.5 மாதம் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா, அதே மாதிரி 1 or 2 days தான் பீரியட்ஸ் வருது. ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குன்னா, இல்லை 7 8 9 days ஆகுது, ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதுவும் என்னன்னு பார்க்கணும். அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணிட்டோன்னா வித்தின் 3 to 6 months மெடிசனே இல்லாமல் அவங்க பீரியட்ஸை தாராளமாக ரெகுலரைஸ் பண்ணி லைக் எந்த 3 விஷயம் மேஜராக ஒரு காரணமாக இருக்கலாம் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு. ஆஸ் அ கோச், மேல் கோச்ன்ற க்யூரியாசிட்டியில் கேட்குறேன். இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ்க்கும் செமனலாசிஸ், மொட்டாலிட்டி அந்த 3 கேட்டகரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இதுக்கும் இப்போவே 33 34 ஆகிடுச்சு. அண்ட் பிசிஓடி இருக்கிறப்போ கன்சீவ் ஆகிறதுலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களோட ஆன்சரும் ஜென்யூனாக இருக்கலாம். இல்லை டாக்டர் எங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றது ரொம்ப ரியல் ஜென்யூனிட்டி இருக்குது அப்படின்னா we give them the option of பாட்காஸ்ட் வித் பர்பஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் 6. இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்க யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். இந்த ஏரியாக்கே டி நகரில் வித்யோதயா ஸ்கூல் பேக் சைடில் இந்த ஏரியாக்கே இந்த கிளினிக் வந்து ஒரு லேண்ட்மார்க். அதை க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்லேருந்து டாக்டர். ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய வெரி குட் இன்ஸ்டாகிராமில் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ இது எல்லாமே அவங்கள பற்றி இருந்தாலும் எனக்கு பர்சனலாகவும் அவங்கள ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்க தான் இன்றைக்கி என்னோடய கெஸ்ட்டு. ஸோ யாருன்னா டாக்டர் அபிநயா. வெல்கம் டு த பாட்காஸ்ட் மேம். தேங்க்யூ திலக், தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். ஓகே மேம், இது வந்து ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக தான் நம்ம பண்ண போகிறோம். எஸ், நம்ம 2 பேருக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்குது. ஐ நோ யூ ஃபார் அ வைல், பட் இருந்தாலும் ஐ ஸ்டார்ட் வித் சம் ஆஃப் த பேசிக்ஸ். ஸோ இந்த கிளினிக் வந்து அஸ் வி டிஸ்கஸ்ட் உங்களுக்கு 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கலாமா மேம்? ஆக்சுவலாக இந்த கிளினிக் 12 இயர்ஸாக இருக்குது. எஸ், எனக்கு வந்து சின்ன வயசில் பெருசாக டாக்டர் தான் ஆகணுன்ற மாதிரியான ஐடியாலாம் இல்லை. என்னோடய ஃபாதருக்கு என்னை டாக்டராக்கி பார்க்கணுன்னு தான் ஆசை. ஸோ ஐ பிகேம் அ டாக்டர் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் விஷ். பட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் ஸ்டடியிங் எனக்கு ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் நான் டிசைட் பண்ணது ஃபுல்லாகவே என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் தான். ப்ளஸ் ஃபர்டிலிட்டியில் எனக்கு கொஞ்சம் பிஜி பண்ணுறப்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பிகாஸ் அந்த யூபிடி பாசிட்டிவ், யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தானே அந்த பேஷண்ட்டோட ஹாப்பினஸ், நாட் ஒன்லி த இண்டிவிஜுவல், த என்டையர் ஃபேமிலியோட ஹாப்பினஸ், அந்த டெலிவரி அப்போ குழந்தைய கொண்டாடுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஃபர்டிலிட்டி. தட் இஸ் வை ஐ சோஸ் திஸ் ஃபீல்ட் அண்ட் ப்ராக்டிஸிங். ஓகே, ஒரு ஃபாதர்னால ஸ்டார்ட் பண்ணாலும் தேர் கம்ஸ் த பேஷன் ஓவர் அ பீரியட். அந்த ஹாப்பினஸ் மற்றவங்க கிட்ட பார்த்து அதுவே உங்களோட பேஷனாக பார்த்து க்ளோஸாக நான் அப்சர்வ் பண்ணதில் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதுமே அதுதான் நினைக்கிறேன். பட் பிகாஸ் ஐ லவ் மை ப்ரொஃபஷன், நான் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு லிவ் இன் த ஜிம். ஸோ அதே மாதிரி ஐவ் சீன் யுவர் பேஷன் இன் யுவர் ஒர்க் ஆல் த டைம். அதுவுமே எனக்கு உங்கள் மேலே ஒரு நிறைய ரெஸ்பெக்ட், உங்க லுக் அப் டு யூ அப்படின்ற விஷயம் எனக்கு நிறையா அதுலேருந்து வந்திருக்கு. ஓகே மேம், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ 12 இயர்ஸாக இருக்கீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்க. நான் சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ போகாமல் டைரெக்டாக டாபிக்குள்ளே போகிறேன். ஸோ ஒரு விமென் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் மேஜராக இதில் இருக்கும் ஃபர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி கிளினிக்கில். ஓகே, ஒரு விமென் ஃபர்ஸ்ட்டு இஷ்யூஸ் வந்து ஃபார் மீ அஸ் அ கோச் நான் ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிசிஓடின்ற ஒரு இஷ்யூ. ஸோ எப்போ வந்து அட்டென்டிவாக அதை அவங்க நோட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்க வரணும். நிறைய பேர் வந்து நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். லாங் கேப்பில் நம்மளே நிறைய பேசியிருக்கோம். ரொம்ப வெயிட் கெயின் ஆகிறது, சில டைம் ஒரு பீரியட் மிஸ் ஆகும்போது வராமல் ஒரு 10 பீரியட் மிஸ் ஆன பிறகு வர்றது, இல்லைனா ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ் வந்த பிறகு வர்றது. ஸோ இதை எப்படி ஃபஸ்ட் டைம்லேயே அவங்க நோட் பண்ணி வர்றது? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் பரவாயில்லப்பா சும்மா டயட் எக்ஸசைஸ் பண்ணுன்னு ஒரே லைனில் முடிச்சிடுறாங்க. அது போக போக சரியாயிடும், ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருன்றதோடு முடிச்சிடுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பேஷண்ட் வராங்களோ, ஏஜ் அட்டன் பண்ணுறது, பியூபர்ட்டி வர்றது வந்து ஒரு 12-13 இயர்ஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸை பெருசுப்படுத்த வேண்டாம். பட் ஒரு 16-17 இயர்ஸ் ஆகி அந்த அடலசன்ட் டைமில் அவங்க கெரியர் டிசைட் பண்ணுறதுனால அவங்க +1 +2 அப்போ சீரியஸ் ஆகிட்டு எஜுகேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்காம டயட் சரியாக பண்ணாமல் கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றப்போ இது +2 படிக்கிற டைம், அதனால் டாக்டர் இப்போ பார்க்க வேணாம்,
பார்த்துக்கலாம், எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு ரொம்ப அவங்களா ரீசன் எடுத்து டிலே பண்ணிடுறாங்க. அப்புறம் காலேஜ், அப்புறம் கெரியர், அப்புறம் எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு 5-6 years ஆஃப் irregular பீரியட்ஸ்க்கு அப்புறம் when they are getting married, when they are looking overweight or obese, when they also have a irregular period, when they fear about becoming pregnant, அந்த டைமில் தான் டாக்டரை வந்து பார்க்கணுன்னு வராங்க. அது தப்பு. எந்த ஏஜில் இருந்தாலும் irregular periods இருந்ததுன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு as early as possible நீங்கள் அதை எதனால் irregular periodன்றது சரி பண்ணணும். மோஸ்ட் காமன் காஸ் பிசிஓடி தான். ஸோ பிசிஓடினா பயப்படவோ பதறவோ வேண்டாம். அது டயக்னோசிஸ் வேணால் ஸ்கேரியாக இருக்கலாம், பட் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே சரி பண்ணிடலாம். பட் அந்த டயக்னோசிஸ் நமக்கு கொடுத்துருவாங்களோன்ற பயத்திலேயே நிறைய பேஷண்ட் வரமாட்டேன்றாங்க. ஸோ ஒரேடியாக கல்யாணம் ஆகிட்டு அந்த 25-26 வரப்போ ஒரு 7-8 years அவங்க irregular பீரியட்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஓவர் வெயிட் ஒபிசிட்டியில் வராங்க. ஸோ அப்போ நம்ம சரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, பிசிஓடி. அப்போது நான் இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஆடியன்ஸ்க்கு என்ன புரியணும் அப்படின்னா, கிட்ஸும் வந்து லைக் 10th 12th அந்த ஏஜ் க்ரைட்டீரியா பார்க்காம ஒரு பீரியட் 2 பீரியட் மிஸ் ஆகுது தானே அப்படின்றத கேஷுவலாக எடுத்துக்காமல் பேரண்ட்ஸுமே மதர்ஸுமே அதை ஒரு அட்டென்டிவாக எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக டாக்டரை வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை மேம். இட் மேபி அது ரெகுலர் பீரியடாக irregular பீரியடாக தாண்டி ஒரு கன்சல்டேஷன் வர்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வில் பி த இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ பிசிஓடி, வெயிட் கெயின், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது தான் நம்ம ஜென்ரலாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பர்டிகுலராக இந்த ஏஜ் க்ரைட்டீரியா தான் பார்க்குறோமா? லைக் ஃபஸ்ட்டு 12th ஐ திங்க் யாருமே அப்போ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் ஆர் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை, ஆக்சுவலாக ஃப்ரம் 15 years onwards the parents are now coming with irregular period, and percentage of people coming to the clinic, especially to the gynecologist, ஒரு லேடி டாக்டர் பார்க்க ஒரு 15-16 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னா இப்போ ஒரு மாதிரி தயக்கம் இருக்குது. அவங்க தயங்குறாங்க, அதனால தான் வரமாட்டேன்றாங்க. ஆனால் இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு, பீரியட் கொஞ்சம் ரெகுலராக இருக்கணும், ஓவரால் ஹெல்த்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வராங்க. இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா எது ரெகுலர் பீரியட் எது irregular பீரியட்னு தெரியல. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு 25 to 35 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வரணும். வந்ததுன்னா 3 to 5 days இருக்கணும். இது ரெகுலர் பீரியட். 25 daysக்கு உள்ளார, அதாவது 21 days 20 days ஒன்ஸ் பீரியட் அடிக்கடி வருது, எவ்ரி 3 weeks பீரியட் வருது அப்படின்னா அது irregular பீரியட். இல்லை 40 days 45 days 55 days அப்படி தள்ளி போய் 1.5 மாதம் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா ஆப்வியஸாக irregular பீரியட். அதே மாதிரி 1 or 2 days தான் பீரியட்ஸ் வருது, ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குன்னா அதுவும் irregular பீரியட். இல்லை 7-8-9 days ஆகுது, ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதுவும் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் கேட்டகரிஸ் ஆஃப் irregular பீரியட். பட் when the patient comes to us, எங்ககிட்ட வந்த உடனே நம்ம அவங்களுக்கு வந்து எல்லாம் எதனால் ரீசன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். மோஸ்ட் காமன் காஸ் பிசிஓடியாக இருக்கும். பட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் தைராய்டு இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதனால் இவங்க இதனால் சஃபர் ஆகுறாங்களா, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணிட்டோன்னா வித்தின் 3 to 6 months மெடிசனே இல்லாமல் அவங்க பீரியட்ஸை தாராளமாக ரெகுலரைஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த ப்ரீவியஸ் ஆன்சர்லேருந்தே ஒரு கொஷின் இருக்குது. அப்போது irregular பீரியட் வர்றதுக்கு பிசிஓடி மட்டும் ரீசன் இல்லாமல் தேர் ஆர் அதர் பர்டிகுலர் ரீசன்ஸ் சொன்னீங்க. டாப் 3 இஷ்யூஸ் மாதிரி பேசலாமா? லைக் எந்த 3 விஷயம் மேஜராக ஒரு காரணமாக இருக்கலாம் பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு? பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு irregular பீரியட் irregular ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் கண்டிப்பாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அண்ட் பிசிஓடி இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் கூட இருக்க வாய்ப்பு. ஒரு 60 to 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பிசிஓடியோட தைராய்டும் இருக்கலாம். ஸோ அது செகண்ட் ரீசன். தேர்ட், எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒவேரியன் சிஸ்ட் ஏதாவது இருக்கலாம். இதெல்லாமே வந்து எண்டோமெட்ரியோசிஸில் மோர் தென் irregular பீரியட்ஸ், ஹெவி ஃப்ளோ பெயின், ஹெவி பெயின் டூரிங் பீரியட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் irregular பீரியட்ஸும் வரும் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஃப்ரீக்வெண்ட் சைக்கிள்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டாப் 3 ரீசன்ஸ் ஃபார் irregular பீரியட்ஸ். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. இங்கே தான் அகெயின் ஐம் புஷிங் ஆன் டு லெவல் 2. ஃபர்ஸ்ட்டு பிசிஓடி இருக்குது, இந்த ஷி மே பி a married women, ஆப்டிமல் ஏஜ் ஒரு 28 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து they are trying to get conceived, they are not able to conceive. அப்போது வாட் ஆர் த திங்ஸ் they have to do and follow? ஸோ இஃப் யூ ஹாவ் irregular பீரியட்ஸ், நீங்கள் எப்போவுமே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், ஏன்னா irregular பீரியட் பிஃபோர் மேரேஜ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இக்னோர் பண்ணால் கூட மேரேஜ் ஆகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க.
ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் மாதிரி. அப்போவே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட், எக்ஸசைஸ் அண்ட் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம், நம்ம கெரியரில் செட்டில் ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறது தப்பில்லை. பட் வென் தே ஆல்ரெடி ஹாவ் இஷ்யூஸ் வித் irregular பீரியட்ஸ், அவங்க ஏஜ் பார்ப்போம். அவங்க அப்ரோச்சிங் 30 லேட் 20ஸ்ல இருக்காங்கன்னா ஆஸ் அ டாக்டர் அண்ட் அ வெல்விஷர் அன்னெசரியாக போஸ்ட்போன் பண்ணாதீங்க, வந்தால் வரட்டும்னு விட்டுடும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகணும்னு சொல்லலை, பட் அன்னெசரியாக போஸ்ட்போன் பண்ணாதீங்கன்றதை நாங்கள் ஒரு கேரி ஹோம் மெசேஜ் மாதிரி கொடுத்துருவோம். இஃப் தே ஆர் இன் ஏர்லி 20s 23 24 இருக்குன்னா தென் தே ஹாவ் லாட் ஆஃப் டைம் டு ரெகுலரைஸ் தேர் சைக்கிள், சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல். அது எங்களுக்கும் புரியும். ஸோ ஒரு பேஷண்ட் கல்யாணம் ஆகி நம்மக்கிட்ட குழந்தை வேணும்னு வர்றப்போ ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக நம்ம ஏஜ் கேட்போம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் என்னன்றது கேட்போம், அண்ட் பீரியட் எப்படி இருக்குது, ரெகுலர் இர்ரெகுலர் கேட்போம். அப்புறமா அவங்களுக்கு வேறு ஏதாவது கோஎக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, சின்ன வயசில் டிபி ஏதாவது வந்துச்சா, வீசிங் ஏதாவது இருக்கா, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கா, ஏதாவது சர்ஜரிஸ் ஆயிருக்கா, எஸ்பெஷலி ஒவேரியன் சர்ஜரி சிஸ்ட் இருந்து ஏதாவது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அக்கார்டிங் டு த பேஷண்ட்ஸ் ஏஜ் அண்ட் தியர் அந்த ஹிஸ்ட்ரி அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறது நான் ஜென்ரலாக விரும்ப மாட்டேன். அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ, இட் இஸ் மை டியூட்டி டு டெல் தெம் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட், எக்ஸசைஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், டைம்லி செக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 3 to 6 months நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வரலைன்னா அப்புறம் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சைமல்டேனியஸ்லி எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே, இது ஆல்ரெடி எனக்கு ஒரு கன்சல்டேஷன் செஷன் மாதிரியே இருந்துச்சு. நான் அடுத்த கேட்க வந்த 2-3 கேள்விக்கு இதுலேயே ஆன்சரும் இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் மேம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோட்டோகால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டீங்க. அதாவது என்னோடய நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் என்னவா இருந்ததுன்னா இதுதான், லைக் மேரேஜ் ஆன பிறகு இமீடியட்டாக குழந்த, சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணான்னு நினைக்கலாம், சில பேர் இமீடியட்டாக வேணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தர் ஏஜ் அண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கெட்டிங் மேரிட். ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே மேம். ஸோ இப்போது வந்து அகெயின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். IUI IVF இப்போ வந்து PCOD பார்த்துட்டோம், ப்ரீ மேரிட்டல் கன்சல்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு how do we decide that IUI ஏன் போகணும், IVF ஏன் போகணுன்றது எப்படி டிசைட் பண்ணுறோம்? IUI ஆர் IVFன்றதை விட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பில் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன், ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆக டைம் கொடுப்போம். அதுலேயும் அவங்க ஒரு 6 months 8 monthsல கன்சீவ் ஆகலை அப்படின்னா எவாலுவேட் பண்ணுவோம். அந்த எவாலுவேஷனில் ஃபீமேலுக்கு ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டு. இந்த ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோன்னா PCODயா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. சைமல்டேனியஸ்லி மேல் ஃபேக்டர் எவாலுவேஷனும் நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு செமன் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஹார்மோன் டெஸ்ட்டு, அவங்களோட செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி, ஏதாவது செக்ஷுவலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதையும் நம்ம ஹிஸ்ட்ரி வைஸ் கேட்டுட்டு, செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குரிய கவுன்சிலிங் அதையும் நம்ம டீச் பண்ணுவோம். அண்ட் மேல் ஃபேக்டரில் முக்கியமாக செமன் அனாலிசிஸில் 3 ஃபேக்டர் பார்ப்போம். அவங்க கவுண்ட் எப்படி இருக்குது, அந்த ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது. இதை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு டிசைட் அபவுட் த ட்ரீட்மெண்ட். இப்போ மேல் ஃபேக்டர் நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக ஓவுலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம். அதாவது எக்கு வரத்துக்கு மெடிசன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வேகாக நீ வந்து 10th டேலேருந்து 20th டே ஒன்றாயிருன்னு சொல்லாமல் அந்த எக்கோட க்ரோத்தை ஸ்கேனில் மானிட்டர் பண்ணி கரெக்டாக எக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்க சொல்லுவோம், செக்ஸ் பண்ண சொல்லுவோம். இது வந்து ஸ்டெப் 1 ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு 3 to 6 cycles பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இல்லாதவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. இல்லை இதில் கன்சீவ் ஆகாதவங்கள நம்ம அப்படியே இதே ட்ரீட்மெண்ட் வருஷக்கணக்காக பண்ண முடியாது. 3 to 4 months ஆகிடுச்சுன்னா நம்ம நிறுத்தி ஏன் நம்ம ட்ரீட்மெண்ட் நெகட்டிவ் ஆகுது, ஏன் பேஷண்ட் கன்சீவ் ஆகலைன்னு ரீஎவாலுவேட் பண்ணணும். அப்போ வந்துட்டு நம்ம வந்து டியூப்ஸ் நல்லா இருக்கா, ஏன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டியூப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு வந்துருச்சுன்னா தென் வி வில் ரீசெக் த ஹஸ்பண்ட் செமன் ரிப்போர்ட். அதில் ஏதாவது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, கவுண்ட் கம்மியாகுதுன்னா அதுக்கும் சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. கவுண்ட்டுனா ஜென்ரலாக ஒரு 40 million அண்ட் அபோவ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 20 to 40 million இருக்குது, மொட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா IUI சஜஸ்ட் பண்ணுவோம். லெஸ் தென் 10 million போயிடுச்சு, மொட்டிலிட்டியும் ரொம்ப புவராக இருக்குது, மார்ஃபாலஜியும் ரொம்ப சுமாராக இருக்குன்றப்ப தான் நம்ம IVF சஜஸ்ட் பண்ணுவோம். அது மேல் ஃபேக்டர் வச்சு. ஃபீமேல் ஃபேக்டரில் ரொம்ப நாளாக அவங்களுக்கு PCOD, ரொம்ப irregular பீரியட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எக்கே வருதுன்னா
மிஞ்சி மிஞ்சி போனால் 3 சைக்கிள்ஸ் நேச்சுரலாக ட்ரை பண்ண விடலாம். திரும்ப இவ்வளோ மெடிசன் எடுக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஐயுஐ சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஃபீமேல் ஃபேக்டர் வித் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிசிஓடி ரிக்வயரிங் நிறைய மெடிசன்லாம் போட்டால் தான் எங்கே வருதுன்றவங்களுக்கோ, இல்லை மேலுக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்னா ஐயுஐ சஜஸ்ட் பண்ணுவோம். ஐயுஐ வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது. சேம் ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணுவோம். எக் ரெடியானான்னு ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் கொடுக்க சொல்லிவிட்டு அதை கிளியர் பண்ணுவோம். குட் குவாலிட்டி அண்ட் பேட் குவாலிட்டி அதை பிரிச்சுட்டு அது குட் குவாலிட்டி சூப்பர் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸை மட்டும் தனியாக நம்மளால் லேபில் எடுக்க முடியும். அதை மட்டும் ஒரு டாக்டராக நாங்கள் வந்து அந்த அவங்க வெஜைனால் சர்விக்ஸ் மவுத் ஆஃப் த யூட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். இது ஐயுஐ. ஐவிஎஃப் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது டியூப்ஸ் எல்லாம் பிளாக்காக இருக்குது. நம்ம ஹெச்எஸ்டி பண்ணுறப்போ உடனே நம்ம பேனிக் ஆகிட்டு ஐவிஎஃப் சொல்ல மாட்டோம். லாப்ரோஸ்கோப்பி பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம் டியூப்ஸ் பிளாக்காக இல்லை ரிலீஸ் பண்ண முடியுதான்னு. ஸோ ஒன்ஸ் டியூப் ரிலீஸ் ஆகிடுச்சா திரும்பி நம்ம ஐயுஐ எல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை டியூப்பில் பிளாக் இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அப்படி இருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு வந்து பிசிஓ ரொம்ப லாங் பீரியட் ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டியில் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, சிவியராக இருக்குது பிசிஓடி, லோ ஏஎம்ஹெச், ஏஜ் ஆக ஆக ஏஎம்ஹெச்ன்ற ஒரு ஃபேக்டர் குறையும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃபீமேல் இண்டிகேஷன் ஃபார் ஐவிஎஃப். மேலே பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ அண்டு அந்த பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்குன்றப்போ ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். ஐவிஎஃப்ன்றது என்டையர்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஏன்னா நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு எங்கே வர வச்சு எங்கே வெளியில் எடுத்துகிட்டு ஸ்பெர்ம்ஸ் அதில் இன்ஜெக்ட் மேனுவலாக எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து லேபில் வச்சு ஒவ்வொரு எக்குக்குள்ளாரையும் ஸ்பெர்ம்ஸ் அவங்க இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை எம்ப்ரியோவாக மாற்றி உள்ளார வைப்பாங்க. ஸோ ஐயுஐ இஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் இன்ஜெக்டிங் த கிளியர் ஸ்பெர்ம் இன்டு த யூட்ரஸ். பட் ஐவிஎஃப் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். ஓகே, குட் மேம். தேங்க்யூ ஸோ மச். டீட்டெயில்டாக இருந்துச்சு. ஐ திங்க் எல்லாருக்குமே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறுத்தி நிதானமாக கேட்கணும். ஓகே, இதில் இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மேம். இப்போ மேல் ஃபீமேல் வாட் ஆர் த பிளட் டெஸ்ட் யூ வில் ரன் ஃபார் சே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிளட் டெஸ்ட் வந்து மேல் ஃபீமேல் பண்ணுவது? ஃபீமேல் விமன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்களோட ஹீமோக்ளோபின் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக் பண்ணுவோம். அண்ட் அவங்களோட சுகர் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்லி ரீசெண்டாக 2-3 பேஷண்ட்ஸில் மேலுக்கு நம்ம டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக அவங்க நிறைய டாக்டர்ஸ் 2-3 டாக்டர்ஸ் வெளியில் பார்த்துட்டாங்க. 1.5 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. என்கிட்டயே வராங்க, நம்மளும் எல்லாம் பார்க்குறோம். பட் ஐ ஜென்ரலி அட்வைஸ் சுகர் டெஸ்ட் ஃபார் ஈவன் மேல். அப்போ சர்ப்ரைசிங்லி 2-3 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹை சுகர் இருந்தது. ஏஜ் ரொம்ப அவங்களுக்கே தெரியல, நோ சிம்டம்ஸ். ஏஜும் சின்ன ஏஜ் தான், 28, 30 அந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஆஸ் அ ப்ரோட்டோக்காலாக அவங்களுக்கு சுகர் செக் பண்ணப்போ அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்தது. அது அவங்களால நம்பவே முடியல. ஆனால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணியே 3 or 4 கேசஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா மற்ற டாக்டர் கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் அடிஷ்னலாக அவங்களையும் நம்ம எவாலுவேட் பண்ணி அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணி அதை அவங்க ஃபாலோ பண்ணனால பாசிட்டிவ் வந்தது. ஸோ ஜென்ரலாக மேலுக்கு வந்து ஃபீமேல் முதல்ல பார்ப்போம். ஃபீமேலுக்கு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்போம். சுகர்ஸ் இருக்கா, விட்டமின் டி, B12 நார்மலாக இருக்கா, தைராய்டு, ப்ரொலாக்டின் மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது இன் ஜென்ரல் பார்த்துருவோம். ஏஎம்ஹெச் அப்படின்ற டெஸ்ட் வந்து அவங்களோட ஃபர்டிலிட்டி டிசைட் பண்ணுறது, அதை பார்ப்போம். அண்ட் ஆன் செகண்ட் டே ஆஃப் த பீரியட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்னேசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரடியால் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீமேல் ரிலேட்டட் ஹார்மோன் எவாலுவேஷன் பண்ணுவோம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இதை கரெக்ட் பண்ணிட்டு தான் அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மேல் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சுகர், தைராய்டு, அவங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்னு பார்த்தா டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். ப்ளஸ் செமன் அனாலிசிஸ் பார்ப்போம். இதெல்லாம் எல்லாருக்கும் பார்த்துட்டு இதுதான் பேசிக் டெஸ்ட். இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஓகே, ஸோ கோச், மேல் கோச்ன்ற க்யூரியாசிட்டியில் கேட்குறேன். இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ்க்கும் செமன் அனாலிசிஸ், மொட்டாலிட்டி அந்த 3 கேட்டகரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இதுக்கும் ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருந்தாலும் மொட்டிலிட்டி நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது? அப்படி இல்லை. டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் மெயினாக அந்த எரெக்ஷன் அண்ட் எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது. அண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மூட், அந்த செக்ஷுவல் மூட் அதெல்லாம் டிசைட் பண்ணுமே தவிர மற்றபடி தட் வில் நாட் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு த கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி ஆஃப் த. ஓகே, ஏஎம்ஹெச் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இந்த ஏஎம்ஹெச்ன்றதை நான் அடிக்கடி கேள்விப்படுறேன். இது ஒரு ப்ரெக்னென்சியில் விமெனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு
ஸோ ஏஎம்ஹெச் அப்படின்றது ஆன்டி முலேரியன் ஹார்மோன். அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் ஃப்ரம் பர்த் விமனுக்கு இருக்கும். அதாவது பிறக்கிறப்பவே ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அவங்களோட ஓவரியில் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸோட தான் பிறக்கிறாங்க. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க கரெக்டாக பியூபர்டல் ஏஜ் ஒரு 12-13 இயர்ஸ்க்கு வரப்போ அந்த மில்லியன்ஸில் ஒரு எக்கு மெச்சூர் ஆகி ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகிறது தான் இண்டிகேஷன் ஃபார் மெச்சூரிட்டி, பியூபர்ட்டி வருதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் த விமன் பிகம்ஸ் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா த விமன் பிகம்ஸ் ஃபர்டைல். ஆனால் கல்யாணம் ஆக போகிறது வந்து 22, 24, 26 அந்த மாதிரி ஏஜில் 12-13 பீரியட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தே வில் பி லூசிங் ஆன் அ மந்த்லி பேசிஸ் 1 or 2 eggs, few eggs வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் த ஏஜ் க்ரோஸ், ஏர்லி 20s இப்படி இருக்கும் எக்கு ரிலீஸ் ஆகிறது, லேட் 20s இப்படி வரும், இவ்வளோ குவாலிட்டி இருக்கும், ஏர்லி 30s இப்படி வரலாம், லேட் 30s ரொம்ப டிக்ளைன் ஆகிடும், அண்ட் ஏர்லி 40s சுத்தமாக இருக்காது. என்ன தேர் அப்ரோச்சிங் மெனோபாஸ் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது, அது ஏஎம்ஹெச். ஏன்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன் தான் நமக்கு சிக்னல் கொடுக்குது நம்மளோட ஓவரிக்கு டு ப்ரொடியூஸ் குட் குவாலிட்டி எக்ஸ். ஸோ சர்ப்ரைசிங்லி இப்போல்லாம் லேட் 20s ஏஎம்ஹெச் லெவல்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சொல்லலாம். ஏர்லி பியூபர்ட்டி இப்போல்லாம் 8-9 வயசுலேயே சில பேர் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அதுவாகவும் இருக்கலாம். அண்ட் சர்ப்ரைசிங்லி 36-38 கூட ஏஎம்ஹெச் சூப்பராக இருக்குது சில பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து இன்டைரக்ட் இண்டிகேட்டர் ஃபார் ஃபர்டிலிட்டி. ஏஎம்ஹெச் வந்து எனி ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணிவிடுவோம். பட் தட் இஸ் நாட் த ஒன்லி இண்டிகேட்டர். அது மட்டும் ஒன்லி மார்க்கர் கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் மேல் ஃபேக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ ஃபீமேல் எல்லாமே நார்மல், ஏஎம்ஹெச்சும் நார்மல்னாலும் கஷ்டப்படுறோம் குழந்தைக்குன்னா அப்போ மேலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை ரொம்ப கம்மி ஏஎம்ஹெச் தான் ஆனால் மேல் ஃபேக்டர் சூப்பராக இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் லோ ஏஎம்ஹெச் இஸ் டெஃபினெட்லி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் லீட்ஸ் டு அனதர் கொஷின். நம்ம டாபிக் மாரத்தான் மாதிரி போகும் போல இருக்கு. பட் இப்போ வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான டவுட் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க பேசியோடி இருக்காங்க, பட் அந்த வந்து ஏஜ் கேட்டகரியில் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, ஃபார் சே 34, 33 அந்த ஏஜில் இருக்காங்கன்னா, பட் தே டோன்ட் வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட் நவ். வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? 33, 34 ஆயிடுச்சு அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்னா 2 கேள்வி தான். பார்ட்னர் இருக்காங்களா, பார்ட்னர் இல்லையா? அதாவது கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு கவுன்சில் பண்ணுவோம். இப்போவே 33, 34 ஆகிடுச்சு அண்ட் பிசிஓடி இருக்கிறப்போ கன்சீவ் ஆகிறதுலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களோட ஆன்சரும் ஜென்யூனாக இருக்கலாம். இல்லை டாக்டர் எங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றது ரொம்ப ரியல் ஜென்யூனிட்டி இருக்குது அப்படின்னா we give them the option of freezing the embryos. இப்போ நீங்கள் ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. whenever you are ready, maybe 36, 37. ஏன்னா அப்போது அந்த ஏஜில் அவங்க ஃபர்டிலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ப்ரியோஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இதை பற்றி யோசிக்காமல் அவங்க வாட் எவர் கெரியரோ இல்லை எதுக்காக அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்களோ அதில் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை நான் கெரியர் பார்க்கணும் ஆனால் இன்னும் 2 இயர்ஸில் எனக்கு குழந்தை வந்துடுமா வராமல் போயிடுமான்ற ஒரு நர்வஸ்னஸ்லேயே அவங்க சுற்றணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை இப்போ பார்ட்னரும் இல்லை, அதாவது கல்யாணமும் இன்னும் ஆகலை, பார்ட்னரும் இல்லை, இன்னும் ஐ எம் yet to find a good partner, பட் ஐ எம் ஆல்ரெடி 32, 33, பட் எனக்கு இன்னும் அடுத்த 2 இயர்ஸ் வந்து நான் படிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று ஆன்சைட் ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆனால் எனக்கு திரும்ப குழந்தையும் வேணும், ஹெல்த்தியாகவும் வேணும், ஃபர்டிலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் கெரியரும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்கள எக்ஸை தான் ஃப்ரீஸ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா எக் ரெட்ரீவல் அட் 36, 37 அதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதை விட டெஃபினட்டாக 33, 34 நல்லா தான் இருக்க போகுது. அப்படின்றப்போ இஃப் யூ ஹவ் நாட் ஃபவுண்ட் அ பார்ட்னர் யூ கேன் ஃப்ரீஸ் த எக்ஸ், பட் லேட்டர் யூ கேன் டிசைட். பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் யூ கேன் ட்ரை நேச்சுரலி. கிடைச்சிருச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் யூ ஹாவ் அ பேக்கப் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். இது வந்து நாட் ஒன்லி இந்த கெரியர் அண்ட் அந்த படிப்பு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஏர்லியாக 2025, 26 கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், சடன்னாக அவங்களுக்கு கேன்சர், அது மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். மேலுக்கும் அந்த ஸ்க்ரோட்டமில் டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ், ஃபீமேலுக்கு ஒவேரியன் கேன்சர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கேன்சர் வருது, நம்ம ஆப்ரேட் பண்ணி அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை எடுக்க போகிறோம், இல்லை கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க போகிறோன்றப்போ
அந்த செல்ஸ் அண்ட் குட் செல்ஸ் எல்லாம் கூட செத்து போயிடும். அப்போ அது மூலமாக வர நமக்கு எக்கோட ஸ்பெர்ம்ஸ் ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்க போதோ தெரியல. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இது ஒரு பேக்கப்பாக நம்ம எக் ஃப்ரீசிங் அண்ட் ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த ஆன்சர்லையுமே வந்து 4 ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் எனக்கு நெக்ஸ்ட் கொஷின் ஸ்டில் குறையுது. பட் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, ஸ்டில் வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அதில் எல்லாமே அடங்குது. பிகாஸ் யூ டோன்ட் கிவ் தட் ஒன் ஆன்சர், கிவிங் தட் 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் லைக் எக் ஃப்ரீசிங், எம்ப்ரியோ ஃப்ரீசிங், ப்ளஸ் வந்து செமன் அண்ட் எக் ஃப்ரீசிங் எல்லாமே சொல்லிட்டீங்க. பியூட்டிஃபுல் மேம். அகெயின் இப்போ கம்மிங் பேக் டு மை லைன் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், எக்ஸசைஸ். இப்போது எஸ், பிசிஓடி ப்ரெக்னன்ஸ் ஆகுறாங்க, அது ரிலேட்டட்லாம் பேசிட்டோம். எக்ஸசைஸ்ன்ற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு க்யூரியஸான கொஷின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமென் அண்ட் எக்ஸசைஸ். நான் வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் தென் அதர் கோச்சஸ், பிகாஸ் ஐ ரீட் லாட் அபவுட் விமென்ஸ் ஹெல்த். ஸோ விமென் அண்ட் எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஸ்பெஷலி ஃப்ரம் பிசிஓடி? அண்ட் விமென் அண்ட் எக்ஸசைஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? அஸ் அ டாக்டராக நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். 4 category of patient, maybe 5 category of patients I have. One is adolescent PCOD. அந்த 13 to 19ல irregular periodல சஃபர் ஆகிட்டு வரவங்க. அடுத்தது ப்ரீ மேரிட்டல், அந்த 20 to 25ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்ருக்கலாம். அவங்களுக்கு மெயினாக irregular period அண்ட் PCOD வரலாம். 3வது கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறோம், பட் எனக்கு irregular periods இருக்குது, இந்த கேட்டகரி. 4வது ப்ரீமெனோபாசல், அந்த மிடில் ஏஜ்னு சொல்லலாம், 35, 40, 45. அவங்களுக்கு குழந்தை இருக்கலாம், பட் ஸ்டில் irregular பீரியட்னால அவங்க டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகலாம். 15-20 டேஸ்க்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஒரு கெரியர் உமனாக இருக்கலாம், ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்கலாம், அவங்களால டாக்டர் வந்து பார்த்து அந்த பீரியட் சரி பண்ணணும். அந்த கேட்டகரி ஆஃப் விமன் வருவாங்க. 5வது மெனோபாஸ் ஆனவங்க. இந்த 5 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக என்கிட்ட வருவாங்க. கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற காமன் அட்வைஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ், ஸ்லீப். இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் வந்துட்டு அந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் என்ன ஆயிருக்கும்னா, சின்ன வயசில் அந்த குழந்தை நல்ல ஸ்போர்ட்ஸில் ஓடி ஆடி விளையாண்டுருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த 10th +1 +2 வரப்போ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் பரதநாட்டியம் டான்ஸர், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, அரங்கேற்றமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு irregular periods அண்ட் ஷீ ஆல்சோ லுக்ஸ் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸ். பாடி ஷேமிங்காக சொல்லலை, அவ்வளோ அழகான ப்ரொஃபஷன் பரதநாட்டியம். அண்ட் இட் இன்வால்வ்ஸ், நீங்கள் ஆஸ் அ கோச் உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் அதுலேயே வந்துடும். பட் படிக்கணும், +1 +2 டியூஷன்ஸ் போகிறதுக்கே டைம் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக ஷீ ஸ்ட்ரகிளிங் வித் irregular periods. அடுத்தது அதே மாதிரி தான், குழந்தை கன்சீவாக ட்ரை பண்ணுறேன், கல்யாணம் ஆகிடுச்சு, உடனே கம்ப்ளீட்டாக லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது வரைக்கும் அப்படி இப்படி வேலைக்கு போயிட்டு பஸ் ஏறி ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்க கூட குழந்தைக்கு ட்ரை பண்ணணும், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக எனக்கு லீவ் கொடுங்க, நான் ரெஸ்ட்டில் இருக்கணும், ட்ராவல் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. வை நாட்? நான் அதை சொல்லவே இல்லையே. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அப்படியே நடந்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க கதவு திறந்துட்டு நடந்து வரப்போவே அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க. அவங்க பிரிஸ்க் வாக்கிங்கே இருக்காது, ஏன்னா கன்சீவ் ஆகிட்டாங்களாம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வென் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி, வென் யூ ஆர் ப்ரெக்னென்ட், வென் யூ ஆர் இன் த மிடில் ஏஜ் ஆர் வென் யூ ஆர் மெனோபாசல். ப்ளீஸ் பி ஆக்டிவ். அதை தான் த்ரூஅவுட். நீங்கள் வந்து பயங்கரமாக ஜிம் எல்லாம் பண்ணி பயங்கர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லலை, பட் ரொட்டீனாக எப்போவும் பண்ணுற நீங்கள் எக்ஸசைஸை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்த வேணாம். அன்லெஸ் தேர் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ். இப்போ ப்ரெக்னென்சிலேயே கொஞ்சம் ஹை ரிஸ்க்ஸ் வரும். ப்ளீடிங் ஸ்பாட்டிங் ஆகிருக்கலாம் ஏர்லி ப்ரெக்னென்சியில், இல்லை ட்வின் கன்செப்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன் த்ரெட்டன்ட் அபார்ஷன் ஆகிட்டு நீங்கள் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம், ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகலாம், வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன், ப்ளசண்ட்டாக கீழே இருக்கலாம். ஸோ இஃப் தெர் இஸ் மெடிக்கல் இண்டிகேஷன் ஃபார் யூ டு டேக் ரெஸ்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது உங்கள் டாக்டரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. பட் மற்றபடி யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டாவே 24/7 பெட் ரெஸ்ட்டு, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இல்லை வீட்லேயே இருக்கணும், நடக்கக்கூடாது, ட்ராவல் அந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. யூ கேன் பி நார்மல் அண்ட் எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் மதர்ஸ், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் நார்மல் டெலிவரி வரும். கம்ப்ளீட்டாக 9 months வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு நார்மல் வேணும், அவங்களால ஸ்குவாட் கூட பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக உட்காரக்கூட முடியல. அப்போ எப்படி அவங்கள நான் வந்து காலை மடித்து முக்குன்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் ஆல்சோ.
ஸோ இதுதான். அண்டு அதே தான் மிடில் ஏஜுக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஹெட்டாக இருக்கீங்க, பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி இந்த 35 40 45ல. ஸோ உங்களை நம்பிய ஒரு ஹஸ்பண்ட், குழந்தைங்க, மேபி இன்லாஸ், பேரண்ட்ஸ். ஸோ யூஆர் த பேக் போன். நீ படுத்துடக்கூடாது. நீ படுத்துட்ட ஃபேமிலியே படுத்துரும். அப்போ நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ உனக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்காக ஒரு மீ டைம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த அந்த மிடில் ஏஜில் இருக்கிற விமனுக்கு. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் பாருங்களேன், எல்லாம் ஹஸ்பண்டுக்குன்னா ஓடுவாங்க, குழந்தைக்குன்னா பதறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது நான் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டும், இன்னும் ஒரு மாதம் பார்க்கலாம். அதை மட்டும் பண்ணவே கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கணும். டயட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும்.